இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. இவர் இசைஞானி இளையராஜாவின் மூத்த மகன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இசைஞானி குடும்பத்தில் பிறந்த கார்த்திக் ராஜா அவர் கூடவே தன் தந்தையின் அந்த நுணுக்கத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை ஒரு செயல்படுத்தி பார்த்தவர். ஏன்னா நம்ம வேலைகளை பார்க்க போயிடுவோம். ஆனால் அவர் அந்த இசை குடும்பத்திலே இருந்ததுனால அவரோட வேலையே அதுதான். அதாவது நம்ம தந்தை மாதிரியே நம்ம இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இசையமைப்பு பணிகளுக்காக சின்ன வயசுல தான் நிறையா இசை நுணுக்கங்களை தந்தையிடம் கற்றவர். இசைஞானிக்கு அடுத்ததாக கார்த்திக் ராஜா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியவர். அவர் மிகப்பெரிய சாதனையாளராக வந்திருக்க வேண்டியவர். நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் அவர். பழைய படங்கள்லேயே அந்த காலத்து படங்கள்லேயே இசைஞானி இளையராஜா கார்த்திக், பவதா, யுவன் சங்கர் 3 பேரையுமே சின்ன சின்ன படங்களில் ஒரு கோரஸ் பாடுறதுக்கும் சின்ன சின்ன பாடல்கள் குழந்தை வடிவத்தில் வர்ற பாடல்கள் பாடுறதுக்கும் பயன்படுத்தியிருப்பார் நிறையா படங்களில். இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் தன் மகன் ஓரளவு அவருக்கு ஏஜ் ஆனவுடனே அதை பருவ வயதை அடைந்தவுடன் இந்த பாண்டியன் படத்துக்கு அவர் நேரடியாக பயன்படுத்துகிறார் இளையராஜா. பாண்டியன் படத்துக்கு இளையராஜா தான் இசை. ஒரு பாடலுக்கு மட்டும் கார்த்திக் ராஜா இசை. இந்த பாட்டை இசையமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை இசைஞானி கார்த்திக் ராஜா கொடுத்து நீ இந்த பாட்டை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பாட்டை பண்ணி அந்த பாட்டு இன்றைக்கி வரை மிகப்பெரிய ஹிட்டு. அது இளையராஜா தான் போட்டார்னு நிறைய பேர் நினச்சி கொடுப்பாங்க. அந்த பாடலை போட்டவர் கார்த்திக் ராஜா. அதுக்கு பின்னாடி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாரு. பொன்னுமணி படத்தில் இடம்பெற்ற அடியே வஞ்சிக்கோடி நெஞ்சத்தோடி சொன்னபடி இந்த பாடலை இதுக்கு அடுத்ததான் கார்த்திக் ராஜா ஹிட்டாகி கொடுத்துருக்காரு. தனது தந்தையே பாட வச்சு அந்த பாடலை அதுக்கடுத்த பாண்டியனின் ராஜ்யத்தில் பாடலுக்கு பின்னாடி அவரோட இசையமைப்பில் வந்த பாடல் இந்த பாடல். இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசை. இந்த ஒரு பாடலை கார்த்திக் ராஜா போட்டிருப்பார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தார். வள்ளி படத்தில் முதல்ல கார்த்திக் ராஜா இசையமைச்சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரஜினிகாந்த் தான் அந்த மேடையில் சொல்லியிருந்தார். சாமி அது நீங்கள் பண்ணல, கார்த்திக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். இளையராஜா தான் பண்ணது அந்த படத்தை. ஆனால் கார்த்திக் ராஜா இளையராஜாவின் மேற்பார்வையில் கார்த்திக் ராஜா பண்ணார். இளையராஜா பேர் தான் வள்ளி படத்தில் போட்டவங்க இசை இளையராஜான்னு சொல்லி. நான் பின்னாடி இருந்து எல்லா இசையும் அமைச்சர் கார்த்திக் ராஜா அந்த படத்துக்கு. அதை ரஜினிகாந்த் தான் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார். இப்படி நிறையா பின்னணி இசை நல்லா பண்ணியிருப்பார். இந்த குறிப்பாக அச்சமுண்டுன்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பிரசன்னா ஸ்னேகா நடித்த படம். அந்த படத்துக்குலாம் ரொம்ப அருமையாக பின்னணி இசை போட்டிருப்பார். நிறையா படங்களுக்கு இசைஞானி போலே பின்னணி இசை அமைக்கக்கூடிய சிறந்த வித்தகர் கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரேக் கொடுத்த அளவில் அந்த மாதிரியான படங்களோ பெரிய அளவில் ஒரு புகழ் பரப்புகிற மாதிரியான விஷயங்களோ எதுவும் நடக்கலைங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். நன்றி.